மோசமான முறையில் தீபாவளி வாழ்த்து சொல்லி இந்துக்களை அவமதித்த உதயநிதி ஸ்டாலின். புயலை கலப்பும் புதிய செய்தி. நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை வரும் அக்டோபர் 20ஆம் தேதி மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடப்பட உள்ளது. இந்த கொண்டாட்டத்தை முன்னிட்டு சென்னை உள்ளிட்ட பெருநகரங்களில் இருந்து பொதுமக்கள் தங்களின் சொந்த ஊர்களுக்கு பயணப்படுவதில் மும்முரமாக உள்ளனர். ஒவ்வொரு ஆண்டும் போலவே இந்த ஆண்டும் பட்டாசு வெடிப்பதற்கான கால வரம்பை தமிழ்நாடு அரசு நிர்ணயம் செய்துள்ளது. உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை நடைமுறைப்படுத்தும் விதமாக 2018ஆம் ஆண்டு முதல் விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளின்படி ஒலி எழுப்பும் பட்டாசுகளை வெடிப்பதற்கு 2 மணி நேரம் மட்டுமே அனுமதிக்கப்பட்டுள்ளது. அதன்படி காலை 6 மணி முதல் 7 மணி வரை மற்றும் இரவு 7 மணி முதல் 8 மணி வரை மட்டுமே வெடிக்க வேண்டும். கடந்த ஆண்டுகளைப் போலவே இந்த ஆண்டும் தீபாவளி பண்டிகை தினத்தன்று இந்த நேர கட்டுப்பாட்டை தமிழக அரசு உறுதி செய்துள்ளது. இந்நிலையில் தீபாவளியை முன்னிட்டு சென்னை பிராட்வேவில் திமுக சார்பில் நேற்று அக்டோபர் 16ஆம் தேதி திமுக சார்பில் அக்டோபர் 16 அன்று பரிசு பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த விழாவில் தமிழகத்தின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு பரிசுகளை வழங்கினார். இந்த நிகழ்வில் அமைச்சரான சேகர் பாபு, சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா ராஜன், நாடாளுமன்ற உறுப்பினர்களான தயாநிதி மாறன் மற்றும் கலாநிதி வீராசாமி உள்ளிட்ட பல சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்றனர். விழாவில் உரையாற்றிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தனது பேச்சின் பொழுது தீபாவளி வாழ்த்து சொல்வது குறித்து பேசியது கூட்டத்தினர் மத்தியில் கவனத்தை ஈர்த்தது. அவர் பேசுகையில், இந்த விழாவில் கலந்து கொண்ட சிலருக்கு என்ன சொல்லி வாழ்த்துவது என்று தெரியவில்லை. தீபாவளி திருநாள் என்று சொல்லலாமா வேண்டாமா, சொன்னால் இவர் ஏதாவது கோபம் கொள்வாரா என்று சில பேர் வாழ்த்துக்கள் என்று கூறினார்கள் என்று குறிப்பிட்டார். அதன் பின்னர் நான் சொல்கிறேன், நம்பிக்கை உள்ளவர்களுக்கு தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் என்று அவர் தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். உதயநிதி ஸ்டாலின் இவ்வாறு பேசியது கூட்டத்தில் இருந்தவர்கள் பலத்த கைத்தட்டி ஆரவாரம் செய்து தங்கள் ஆதரவை வெளிப்படுத்தினர். நம்பிக்கை உள்ளவர்களுக்கு தீபாவளி வாழ்த்து என்று உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருப்பது அனைத்து இந்துக்களையும் அவமதிக்கும் செயலாக பல்வேறு கட்சியினர் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக தமிழக பாஜக கட்சி இந்து மதத்திற்கு இப்படி ஒரு வாழ்த்தை சொன்ன உதயநிதி மற்ற மதங்களுக்கும் இதேபோல் வாழ்த்து சொல்லுவாரா என்று காட்டமாக விமர்சனம் செய்திருக்கிறார்கள். உதயநிதியின் இந்த பேச்சு தற்போது பேசுபொருளாக மாறி உள்ளது. இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.